வணக்கம். நம்ம இன்னைக்கு பீட்ரூட்டில் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்சமாக பொட்டுக்கடலை, கொஞ்சம் முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன், ஒரு 1/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் ஒரு 1/2 கப்பு தேங்காய், 3 ஏலக்காய், ஒரு பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன். எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பீட்ரூட்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தேங்காயும் இதில் சேர்த்துடலாம். சர்க்கரை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ இது மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிட்டேன், அரைச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். பாத்திரம் காஞ்சதும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இனி முந்திரி பருப்பு அதில் போட்டுடலாம். இதில் பீட்ரூட் கிளவியை போட்டு விட்டுலாம். நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போக கொஞ்சம் நல்லா அந்த நெய்யில் வதக்கிடலாம். இப்போ இது உருண்டு வர மாதிரி வருதில்ல, இந்த பக்கத்தில் இதை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். பீட்ரூட் இப்போ ஆறியாச்சு. இதை ஒரு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. இது அப்புறம் வச்சிடலாம். இப்போ 2 ஸ்பூன் சோள மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இது மாதிரி வடை மாதிரி தட்டிக்கலாம். சோள மாவில் கொஞ்சம் முக்கிடலாம். ரொம்ப முக்க வேண்டாம், லைட்டாக. இது மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டி வடை மாதிரி வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் செய்திடலாம். இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. இதை இனி தோசைக்கல் அடுப்பில் வச்சிடலாம். தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். தீபத்தை வச்சாச்சு. இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். பொரிக்க விட்டு லைட்டாக எண்ணெயில் பொரிச்சா போதும். எல்லாத்தையும் அப்படியே மறைச்சி போட்டு விட்டுடலாம். மாற்றி போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் இது மேலே எண்ணெய் போட்டுடலாம். இனி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கல் கொஞ்சம் சூடாகவே இருக்கும். 1 நிமிஷம் கல்லில் இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் மொறு வந்துடும். இவ்வளோதான். இந்த பீட்ரூட் ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். புது சுவையில் வித்தியாசமான ஒரு ஸ்வீட்டு. மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.